மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து கபடி ஆடணும், கபடி மேலே உள்ள ஆசை அதெல்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு மைய கருத்து. அதுக்கு இடையில அவன் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சான், அதை தாண்டியும் அவன் அடுத்த கட்டத்துக்கு போனானா அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கருத்து. படத்தோட ஹீரோ துருவ் விக்ரம் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக 2 படம் தான் ரிலீஸு. ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஆதித்யவர்மா. அந்த ஆதித்யவர்மா நடிக்கிறதுக்கு முன்னாடி பாலா டைரக்ஷனில் வருமான ஒரு படம் நடித்து இந்த படத்தை லேட்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் சியான் விக்ரமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் மகான். இந்த படம்லாம் இல்லாமல் இவர் நடிக்கிற 4வது படம் தான் இந்த பைசன். இவரோட நடிப்பு முழுக்க முழுக்க ஒரு எனர்ஜெட்டிக்கான நடிப்பு. யங் மேனுக்குள்ள எல்லா நடிப்பு, இந்த ஒரு ரியலிஸ்டிக்கா எப்படி பண்ணணுமோ அது மாதிரி ரொம்பவே துடிப்பா பண்ணியிருந்தாரு. இந்த மனுஷன் படத்துல சிரிச்சு நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி உருணி வச்சுட்டு நடிப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ் ஹாப்பி ஃபினிஷிங் எண்டிங்ல தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு. அதுக்கு இடப்பட்ட சீன் வரைக்கும் மூஞ்ச ஒரு டெரராகவே வச்சிருப்பாரு. ஒரு நார்மலான மனுஷன் எப்படி நடந்துப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அந்த ஒரு இதை அவர் கொண்டு வரவே மாட்டாரு. ஏன்னா அவர் இருந்த நிலைமையும் அப்படி, சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே துருவ் விக்ரம் அசால்ட்டாவே கொடுத்துருப்பாரு. லவ் சீனா இருக்கட்டும், அவங்க அப்பாவோட எமோஷனல் சீனா இருக்கட்டும், இல்லை ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு பிடி சார்கிட்ட ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அவர் என்ன பேசுறாரு, எப்படி பேசணும், அது வரைக்கும் ஃபேஸ் கொடுத்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை அவ்வளோ அற்புதமாக காட்டுவார். ஒரு பசியில் இருப்பார். அந்த பசியில் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி அந்த ஏக்கம் அந்த ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே காட்டியிருக்காரு. அதே போல் பசுபதி அவர்கள் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. இப்போலேருந்து பழைய ஆக்டர் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. ஒரு அப்பாவா அவரும் கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் அவர் எதனால் ஆக முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பையன் அது மாதிரி ஆயிடக்கூடாது, கபடி மட்டுமே இருந்தால் ஓகே, கபடியை தாண்டி அதுக்கு இடையில எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத தான் பட்ட அனுபவத்தை தான் பையனும் பற்றக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே யோசிச்சு ரொம்ப பையனை கைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரியே கொண்டு போவார். ஆனால் இருந்தும் கபடி தான் அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தந்தையா இருந்து அவர் என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணி வைக்கணுமோ அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த மனுஷன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது, வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ரஜிஷா ஜெயின் அக்காவை ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கொடுத்த ரோலை டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரனும் சூப்பரான நடிப்பு தான், ஒரு எக்ஸலண்டான நடிப்பு தான். இந்த பொண்ணு பார்க்க வர சீனில் பொண்ணு பார்த்துட்டு திருப்பி ஒரு வீட்டுக்கு வந்து, அதாவது ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. அந்த ஒரு இடத்துல பேசுறதா இருக்கட்டும், அழுகிற சீனா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான 2 பேரை மாரி செல்வராஜ் இந்த படத்துல அறிமுகப்படுத்திருப்பாரு. அறிமுகம்னா அந்த கேரக்டருக்கு அறிமுகப்படுத்திருப்பாரு. அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, 2 குரூப்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத, அந்த அரசியலை நல்லாவே எடுத்து பேசியிருப்பாரு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்துல இருந்தவங்களுக்கும் அந்த கண்ணால பார்த்தவங்களுக்குமே நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி அந்த அரசியலை இப்போ பேசுறாங்க அப்படின்னா, அதாவது அமீர் கேரக்டர்ல ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாங்க. அதே மாதிரி கந்தசாமி, அதாவது லால் கேரக்டர்ல ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு பொலிட்டீஷியன் இருப்பாங்க. அவங்க சரியான டீட்டெயில் பேச முடியல. இன்னொரு வீடியோல கூட டீட்டெயிலாக அதை பத்தி பேசுவோம். ஒரு 2 கேரக்டர், அந்த 2 கேரக்டருக்கு பின்னாடி உள்ள கதையை தான், இந்த பாலிடிக்ஸை தான் அதுல பேசியிருப்பாங்க. ஆனா அதுல என்ன நடந்துச்சு, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு, எதனால இப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து டீப்பா காட்டியிருக்க மாட்டாங்க. பட் வந்து 2 பேரையுமே படத்துல நல்லவங்களா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவரு அதாவது அமீர் கேரக்டரும் சரி, இல்ல லால் கேரக்டரும் சரி, அவங்கவுங்க அந்த சமூகத்துக்காக அவங்கவுங்க பிரச்சனை, அவங்க ஃபேஸ் பண்ற இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. நீங்க வில்லன்னு இவங்க சைட்ல இருந்து அவங்கள நீங்க வில்லன்னு சொல்ல முடியாது, அவங்க சைட்ல இருந்து இவங்களை நீங்க வில்லன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் ஒரு இதுக்காக இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எண்டிங் எப்படி இருக்குங்கிறதையும் மாரி செல்வராஜ் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் துருவ் விக்ரம்னு இதை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு பசுபதி அவர்கள் நினைப்பாரு. ஆனா வந்து மாரி செல்வராஜ் வந்து அந்த கந்தசாமிங்கிற கேரக்டரும் பாண்டியராஜுங்கிற கேரக்டரும் கையில பச்சை குத்திட்டு அவங்களோட தொண்டர்கள் மாதிரி நிறைய பேர் அவங்க மேல அன்பு உள்ளவங்க, நேசம் உள்ளவங்க அதிகமா பச்சை குத்திட்டு தெரிவாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்து கடைசியில அவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துல உயிரை விட்டுறாங்க. அதாவது இந்த கந்தசாமிங்கிற கேரக்டரும் உயிரை விட்டுருவாங்க, அந்த பாண்டியராஜன் கேரக்டரும் உயிரை விட்டுருவாங்க.
ஆனா இந்த கத்தி தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது படிப்பை தாண்டி நிறைய விஷயம் ஸ்போர்ட்ஸ் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்காக ஸ்ட்ரெயிட்டா போங்க அப்படிங்கறது தான் மாரி செல்வராஜன் ஆக்சுவலா சொல்ல வந்திருப்பாரு. அதை கொண்டு வந்து முடிச்ச விதம் ரொம்பவே அருமை, ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஃபினிஷிங்ல வந்து துருவிக்ரம் ஒரு ஹாப்பி எண்டிங், அதாவது ஒரு மேட்ச்ல ஜெயிச்சு மேல வருவாரு. அப்போ வந்து ஒரு படத்தோட எண்டிங்ல அங்க படம் பார்க்குற எல்லாருக்குமே கடைசியா அந்த ஒரு தாட் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். என்ன அப்படி மைண்ட்ல இருக்கும்னா, இங்க வந்து எது பண்ணாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். காம்படிஷன் ஹெவி தான். எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி நீங்க வந்து மேல வரணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் தான். அதாவது அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மேல ஆர்வம் இருந்துச்சு. அதையும் தாண்டி படிப்பு மேல ஒரு பையனுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதை நோக்கி போகும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு காமனான ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவே அருமையா சூப்பரா சொல்லியிருப்பாரு. இதையும் தாண்டி இந்த படத்துல வந்து வில்லனா நீங்க யாரையுமே இமேஜின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து கந்தசாமிங்கிற கேரக்டரும் ஒரு ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. அவன் விளையாடணும், அவன் ஜெயிக்கணும், அவன் இந்த வழியில வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. பாண்டியராஜ் அவர்களும் அனுப்பாமாவுக்கு ஒரு மேரேஜ் சீன் வரும். அந்த மேரேஜ் அவனுக்கு எப்படி வந்தான், எதுல வந்தான் எதுவும் முக்கியம் இல்லை, அவனுக்கு மேரேஜ் நான் வந்து பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அந்த ஒரு இடத்துலையும் ரொம்பவே அருமையா இருக்கும். அமீரோட அந்த எப்படி சொல்றது, அது அப்பையிலேருந்து வட சென்னையிலேருந்து அவருக்கு கண்டினியூ ஆகும் போல. வட சென்னையில ஒரு சீன்ல 4 பேர் அவங்கள வெட்டியிருப்பாங்க. இந்த படத்துலையும் எப்படி சொல்றது, ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு சீன் மாதிரி தான் அமீரோட சீனை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் கந்தசாமிக்கு, அதாவது லால் கேரக்டர், அவங்களோட சீனையும் ஒரு துரோகத்தால அவங்க கூட உள்ள ஆளே இது பண்ண மாதிரி தான், வீழ்த்தின மாதிரி தான் சீன்லையும் காமிச்சிருப்பாங்க. பட் என்ன நடந்துச்சு, என்ன இது டீகோடிங் பண்ணோம்னா அது ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். இப்போ கூட அந்த சீன்லாம் அந்த 2 கேரக்டரை பற்றி யூடியூப்ல அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு. பட் நீங்க படத்தோட கதையை மையமா வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த துருவ் விக்ரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹீரோ என்னென்னலாம் பண்றாரு, என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்றாரு, அதெல்லாம் தான் அந்த ஒட்டுமொத்த படத்தோட பைசன் காலமாடம். படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. தயவு செஞ்சு தமிழ் சினிமாவில் உள்ளவங்க நிறைய பேர் இவரை பார்க்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிவாஸ் கே பிரசன்னான நமக்கு மைண்டுக்கு வரும்போது தெகிடி படம் 2014 தெகிடியில ஒரு சூப்பரான ஒரு ஆல்பத்தை கொடுத்துருப்பாரு. அதையும் தாண்டி தேவராட்டம்னு ஒரு படம், அதுலேயும் அந்த சூப்பரான பாட்டு எல்லாமே, கௌதம் கார்த்திக் அவர்கள் பாட்டு நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதையும் தாண்டி இப்போ பைசன் எடுத்துருக்கு. பைசன்லையும் அருமையான எல்லா பாட்டுமே, ஒரு பாட்டை கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துருப்பாரு. அருமையான ஒரு மியூசிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபைனலாக பைசன் ஒரு தரமான படம். ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் பழைய படத்து, அதாவது பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், வாழை தனி. வாழையில அந்த அளவுக்கு சாதிய ரீதியான ஒரு இது காட்டியிருக்க மாட்டாரு. பட் நீங்க இந்த மீதி உள்ள 3 படத்துலயும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர் பட்ட ஒரு கஷ்டம், அந்த இடத்துல இருந்த கஷ்டம் எல்லாத்தையுமே அவர் இது மூலியமா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதையும் தாண்டி வயலன்ஸ் படத்துல ஹெவியாவே இருக்கும். பைசன்ல வயலன்ஸ் ஹெவியாவே இருக்கும். பட் அவரோட கஷ்டத்தை அவர் இது மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னமோ. இருந்தாலும் படம் வந்து பயங்கரமாவே இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட்டும், டெக்னீஷியனோட எஃபர்ட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நீட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. பைசன் ஒரு சாதித்த திரைப்படம். இளைஞர்கள் எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். கண்டிப்பா பார்க்காதவங்க போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.